Hello girls, welcome to Anita Sampath Vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த இந்த மேக்கப், ஸ்கின் கேர்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே, அந்த vlog தான் வந்து பார்க்க போறோம். ரீசெண்டா Nykaaல வந்து few products நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். 90% இதுல வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த Nykaa ஹால் வீடியோ. நான் வந்து இப்போ மிட் நைட்ல உங்களுக்காக இந்த ஷூட் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் அடுத்த 4 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன். கோயம்புத்தூர் போறேன். ஸோ விடிஞ்சா 5 மணிக்கு நான் எந்திச்சு குளிக்கணும். 6 மணிக்கு நான் கிளம்பணும் கோயம்புத்தூர்ல. பட் இப்போ மணி வந்து 12:30 ஆகுது. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் 4 நாள் நம்ம வெளியே இருக்க போறோம். வைஃபை இருக்காது. அதனால இன்னைக்கே ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நைட்ல வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியமா, மேக்கப் ரொம்ப முக்கியமா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஸ்கின் கேருக்கு தான். நீங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்றதை விட நிறைய ஸ்கின் கேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்கப் நீங்க எப்போ போடுவீங்க? நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு நம்ம வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு அதை மறைப்போம். அதுக்கு தான் மேக்கப் ஆக்சுவலி யூஸ் பண்றது. அது அப்படியே நம்ம பியூட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கும் சைமல்டேனியஸ்லி ஒர்க் பண்ணுது. பட் பேசிக்கா வந்து இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் மறைக்கிறதுக்கு தான். ஸோ நீங்க நல்ல ஸ்கின் கேர் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸே நம்ம 50% வந்து குறைக்க முடியும். நமக்கு வந்து பிளெமிஷஸ் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதே நம்ம குறைக்க முடியும். அதை குறைச்சாலே பாதி க்ளோ வந்து நம்ம ஸ்கின் கிடைச்சிரும். மீதியை மட்டும் நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ஸோ ஸ்கின் கேருக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக ஒரு நல்ல ஸ்கின் கொடுக்கறது, அப்புறம் ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் பண்ணி உங்களை யங்காக வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் மேக்கப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. பட் ஸ்கின் கேர் தான் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ்லாம் இன்னும் லேட் பண்ணி வர வைக்கிறது. ரிங்கிள்ஸ்லாம் வாழ முடியாது, கண்டிப்பாக அது நம்ம ஒரு ஏஜ் ஆனால் வரதான் செய்யும். பட் இது இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளி போடுற மாதிரி மேஜிக்லாம் பண்ணக்கூடியது வந்து ஸ்கின் கேர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப. ஸோ இது வந்ததுக்கு அப்புறமா நிறைய மேஜிக்ஸ் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த 2 ப்ராடக்ட் காட்டுறேன். இந்த பிராண்டு ஒரு சூப்பர் பிராண்டு. ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஆனால் அதுக்கேற்ற நல்ல ரிசல்ட் வந்து ரெண்டுலேயுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லினேஜ், அந்த பிராண்ட் பேர் வந்து லினேஜ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க்கு ஃபேஸ்க்கு, இன்னொன்று வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க் லிப்ஸுக்கு. லனீஜ் அப்படின்னு இருக்கும். நான் லினேஜ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி லனீஜ் நினைக்கிறேன். எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. LANEIGE. ஸோ இப்படி தான் அந்த பாக்ஸ் வந்து இருக்கும். செம்ம தண்ணியாக இருக்கும். இது வந்து ஸ்லீப்பிங் மாஸ்க், அதாவது தூங்கும்போது நல்லா இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு தூங்கிக்கலாம். ஸோ காலையில் வரைக்கும் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு ஷைனிங்காக, இதுக்குள்ளே எந்த ஒரு ட்ரைனஸும் இல்லாத மாதிரி சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு டூப் ப்ராடக்ட்டும் காட்டுறேன். அதுவுமே உங்களுக்கு நைக்கால் அவைலபிளாக இருக்கும். இது வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். நான் காட்டுற டூப் வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக வரும். பட் இதில் வந்து என்ன ஒரு ஒரு விஷயம்னா, இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பலன்னு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு எவ்வளோ நீங்கள் ஏசியில் இருந்தாலும் சரி, ஃபேன் போட்டிருக்கும் போதும் காயவே காயாது. இந்த ஷைன் வந்து அப்படியே இருக்கும். அது வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. இதோட டூப் நான் காட்டுறேன். இது ₹2240 இதோட ப்ரைஸு. அதோட டூப் வந்து மம்மாத்தில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 500, 499. டக்குன்னு ப்ராடக்ட்டை காட்ட முடியல. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து ஆலோவேரா. இதில் மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. பீட்ரூட், ஆலோவேரா, அப்புறம் ரைஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். அதே எஃபெக்ட் தான் இதுவும் கொடுக்கும். இது ₹500. அது வந்து பிராண்டுக்காக காஸ்ட் அதிகம். ஓகேவா? உங்களுக்கு நான் 2 ஆப்ஷனுமே காட்டிட்டேன். ரெண்டுமே நைக்கால இருக்கும். இது வந்து அதே மாதிரி ஸ்லீப்பிங் மாஸ்க் லிப்ஸுக்கு. இது வந்து 100% இதுக்கு நான் டூப்பே சொல்ல மாட்டேன். வச்சு கஷ்டமா இருக்கு. எடுத்தோன்னா அப்படியே மெழுகாட்டம் இருக்கும். ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹாஃப் டேக்கு கூட போகாது. இது அந்த அளவுக்கு எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு பிங்க் பழகிருச்சு. இதோட ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சி பழகிருச்சு. இது பேர் வந்து பெர்ரி. அண்ட் இதை வந்து நான் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். சும்மா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இதை நான் வாங்கி ஒரு 1 மந்த் கூட இன்னும் முடியல. அதுக்குள்ளே இந்த ஒரு ஃபுல் டப்பாவே நான் காலி பண்ணிட்டேன். அந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். மேக்கப்பும் இது போட்டு மேக்கப் போட்டால் எனக்கு நல்லா நிற்கிது. அடுத்து வந்து ஆப்வியஸ்லி சன்ஸ்க்ரீனு. ஸோ சன்ஸ்க்ரீனில் வந்து டாட் அண்ட் கீன்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். ஆக்சுவலி என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் 2 ஆர்டர் பண்ணிட்டேன். இதுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நான் இது வேறு ஆர்டர் பண்ணிட்டேன். பட் இது நான் நல்லா யூஸ் பண்ணி தீர்த்துட்டேன். எனக்கு சூப்பராக யூஸ் ஆகுது. ஆனால் ப்ரொடெக்ஷன் வைஸு நான் மால்தீவ்ஸ் போகும்போது இதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நல்லாவே ஸ்கின் வந்து ஓரளவுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. கையிலலாம் அப்ளை பண்ணியிருந்தேன். அவ்வளோ வந்து கையில் ப்ரொடெக்ட் பண்ணல. ஏன்னா திக்னஸ் மேட்டர்ஸ் சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்னா செம்ம திக்காக கோல்கேட் டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம போடும்போது நமக்கு நிறைய ஒயிட் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் சூப்பராக. பட் இது வந்து செம்ம தின்னு. நீங்கள் ஒரு தண்ணின்னு தான் நினைப்பீங்க. தெரியுமான்னு தெரியலையே. தெரியுதா? ஓகே, நான் அடிச்சு காட்டுறேன். ஒயிட் எங்கேயாவது வருதான்னு பாருங்க. எவ்வளோ அடிச்சு எங்கேயாவது வெள்ளையா தெரியுதா?
தண்ணியே தான் சும்மா யாராவது தண்ணி குடுத்தா ஏமாத்துறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரீஅப்ளிகேஷனுக்கு செம்மையா யூஸ் ஆகுது. ஒரு மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா உட்காந்து நம்மளால தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. கை பிச்சு பிச்சுன்னு ஆவக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம இல்ல. அப்படிங்கும்போது இது செம்மையா யூஸ் ஆகுது. ஆனா புரொடெக்ஷன் வைஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி புரொடெக்ஷன். பட் நீங்க வந்து ஜென்ரலா அவ்ளோ வெயில் இல்ல. ஆனா எனக்கு ரீஅப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இத பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதையும் நான் மேக்கப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டேன்னா எனக்கு மேக்கப்பும் நல்லா நிக்குது. அந்த ஹோல்டும் சூப்பரா குடுக்குது. டாட் அண்ட் கீ பிராண்ட் எஸ்பிஎஃப் வந்து 50+ இருக்கு. 50+ ஆக்சுவலி நல்ல ப்ரொடெக்ஷன் தான். பட் எனக்கு ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை நான் வந்து அவ்ளோ அப்ளை பண்ணாதனால எனக்கு ஆயிடுச்சா? நான் தான் தப்பா சொல்றேனா எனக்கு தெரியல. பட் ரீஅப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் பெஸ்ட் ப்ராடக்ட். அப்புறம் ஸ்கின் கேர்ல வந்து ஆக்வாலாஜிக்காவோட இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கக்கூடிய ஷிம்மர் மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நிஜமாவே யார்ட்டையாவது குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நினைப்பாங்க. பட் இப்படி சுத்திட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இத. ஸோ இது என்ன பண்ணும்? மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஆனா இதுக்குள்ள ஒரு பளபள இருக்கும். இப்படி பண்ணிட்டு நான் காட்டுனேன்னு வைங்களேன். ஆனா உங்களுக்கு நேர்ல தான் தெரியும். இதுல தெரியாது. இப்படி பண்ணா இது மாய்ஸ்சரைஸும் பண்ணும். நீங்க ஏதாவது வெட்டிங் கல்யாணத்துக்குலாம் போறீங்கன்னா, ஒரு பளபள எஃபெக்ட் இருக்கு பாருங்க. ஸோ இது மேல நம்ம மேக்கப் போடும்போது மேக்கப் நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியா இருக்க மாரி இருக்கும். ஸோ இது வந்து மாய்ஸ்சரைஸ் அதுக்கு அதுவும் ஆச்சு. நம்ம மேக்கப் மேல போடும்போது என்னப்பா நல்ல செம்ம க்ளோவா இருக்கே! கிளிட்டரிங்கா இருக்கே! அப்படின்னு 4 பேர் கேட்குற மாதிரி நமக்கு அந்த எஃபெக்ட்டும் வந்து இதில கிடைக்கும். ஸோ இது என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஷிம்மர் எஃபெக்ட் வேணும்னா கண்டிப்பா போடுவேன். 3 ப்ராடக்ட் அந்த மாரி ஷிம்மருக்கு வச்சிருக்கேன். ஸோ மாத்தி மாத்தி எதுனாலும் யூஸ் பண்ணுவேன். மெயினா இது ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்குனேன். இது வந்து செரமைட் அண்ட் வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ இது என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். இது எப்படி ஒட்டுச்சு? ஓகே. எவ்வளோ ஆனா போடுவேன் நானு. எங்க கடந்தாலும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சகாரா பாலைவனத்தோட மோசமான காஞ்சு போன ஸ்கின் தான். நான் எவ்வளோ கிடைச்சாலும் போடுவேன். இழுத்துரும் பாருங்க இதே கொஞ்ச நேரத்துல. ஸோ செரமைட் அப்படிங்கிறது வந்து ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா நமக்கு நிறைய ஸ்கின்ல பிம்பிள்ஸ், பிளெமிஷஸ்லாம் இருந்ததுன்னா ஸ்கின்னோட டீப் வரைக்கும் செரமைட் அப்படிங்கிற இன்கிரீடியன்ட் வந்து போகும். ஆனா எனக்கு எப்பவுமே செரமைட் பிடிக்கும். வைட்டமின் சியும் அப்படிதான். உங்கள ஒரு டோன் பளிச்சுன்னு ஆக்குறதுக்கு வைட்டமின் சி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சன்லலாம் போயிட்டு வந்து டேன் ஆயிருக்கீங்க அப்படின்னா, டேன் ஆயி வந்த நாளே யூஸ் பண்ண வேணாம். ஒரு 5 நாள் கழிச்சுலேருந்து நம்ம தாராளமா விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். லைக் நான் வந்து அந்த மால்தீவ்ஸ் இந்த மாரி நம்ம பீச், இந்த வர்க்கலா, கோவா அந்த மாரிலாம் போயிட்டு வரீங்க. மெரினா பீச் கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்து, அன்னைக்கு நைட்டே சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னா, கொஞ்சம் மிஸ்ன்னு எரியிற மாரி இருக்கும். ஒரு 3, 4 நாள் அப்படியே விட்டுருங்க. நான் எப்பவுமே 5 டேஸ் கணக்கு வச்சுப்பேன். வைட்டமின் சி மாரி எந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் போட மாட்டேன். 6த்துலேருந்து ரெகுலரா போடுவேன். எனக்கு ஆன டேன் வந்து சீக்கிரமா திரும்பியும் என்னோட பழைய ஸ்கின்க்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். செம்ம செம்ம லைட் வெயிட்டா இருக்கும். இதுக்கு நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். நான் ப்ரமோஷன் வீடியோவும் இதுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனா உண்மையில நான் யூஸ் பண்றேன். நான் ஒரு 2 ப்ரமோஷன் வீடியோ போட்டிருக்கேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இத அ ஒரு 4 வருஷமா யூஸ் பண்றேன். அந்த மாதிரி நான் அத பண்றேன்னாலும், இத நான் ரொம்ப ரொம்ப புடிச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து உங்களுக்கு நைக்கால கிடைக்கும். இன்னொரு சீக்ரெட் சொல்றேன். இது வந்து டாக்டர் ஷீத். டெர்மகோ, டாக்டர் ஷீத், மம்மா எர்த் எல்லாமே கொஞ்சம் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான். ஒண்ணு விட்டு ஒண்ணு சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான். ஸோ அதுல எது வாங்குனீங்கனாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பரா இருக்கும். இந்த பிராண்ட் ஆக்சுவலி சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான். அதுல டாக்டர் ஷீத்தோட ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. செம்மையா இருக்கும். 349. அப்புறம் இந்த சன்ஸ்கிரீன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சன்ஸ்கிரீன். போட்டதே தெரியாது. புரொடெக்ஷன் அதிகமா இருக்கும். இப்போ இந்த நான் ஃபர்ஸ்ட் காட்டின இதுக்கும் அதான் டிஃபரன்ஸ். இதுவும் போட்டதே தெரியாது. இது ஸ்ப்ரேவே பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரே கிடையாது. பட் போட்டதே தெரியாது. ஆனா இத விட இது புரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஹையா குடுக்கும். 2மே SPF 50 தான். பட் அதோட திக்னஸ் மேட்டர்ஸ் இல்லையா? ஸோ இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். பட் இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆனா போட்டதே தெரியாது. பால் மாதிரி இருக்கும். நான் ஊத்துறேன் பாருங்களேன். டம்ளர்ல ஊத்துற மாரி தான் கணக்கு. வச்சு அழுத்தலாம் வேணாம். சும்மா டம்ளர்ல ஊத்துற பாருங்க பாருங்க. பால் மாரி வருது. இத போடவே நான் பயப்படுவேன். ஐயோ! ஃபுல்லா ஊத்திருமேன்ட்டு. அவ்ளோ வாட்டரியா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்டா போட்ட டாட் அண்ட் கீக்கும், இப்படி நம்ம அப்ளை பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது புரொடெக்ஷன் சூப்பரா குடுக்குது. இப்ப நான் லாஸ்ட் டைம் மால்தீவ்ஸ்லாம் போகும்போது இதுவும் டாக்டர் ஷீத்தோட சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் அவ்ளோலாம் டேனும் ஆகல, சன்பர்னும் வரல. எதுவுமே ஆகல எனக்கு. எனக்கு அவ்ளோ புரொடெக்ட் பண்ணுச்சு. கிலி ஐலண்ட்ஸ்னு ஒரு ஐலண்ட் போயிருந்தேன். அதுக்கும் இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணேன். அது இன்னும் வெயில் பயங்கரம். அங்க கூட என்ன செம்மையா புரொடெக்ட் பண்ணுச்சு. இது என்னோட ஃபேவரட் சன்ஸ்கிரீன் இது. அப்புறம் ஸ்கின் கேருக்கு வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம் ஒண்ணு, குரோத் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. GF அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இதுல 15% இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். இந்த பிராண்ட் பேர் வந்து ஆர்டினரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பிக் பிராண்ட் தான். ஆனா பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த Laneige அளவுக்கு இருக்காது.
இது வந்து ஒரு சீரம். ஓகேவா? இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்ல முடியாது. பட் நான் அடிச்சு சொல்வேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி நான் பண்ணேன். எனக்கு 15 டேஸில் இப்படி இல்லை, 1 மந்த்தில் இப்படி இல்லை, அப்படி கிடையாது. இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒன்றா ஆக்கிக்கணும். ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்போ 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணாதவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பிலீஃபோட அதை பிலீவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும். இப்போ படிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷன் போவீங்க. ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். காலேஜ் முடிச்சா நீங்கள் டாக்டர் ஆவீங்க, லாயர் ஆவீங்க, இல்லை டிசைனர் ஆவீங்க. எனி ஜாப் நீங்கள் சூப்பராக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வருவீங்க. நல்லா நடக்கும். அதுக்கு நான் 12th முடிச்சு அது மேலே பிலீவே பண்ணலன்னா 12th முடிச்சுட்டு எனக்கு ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. முடிக்கணும், செய்யணும். அந்த ஒரு இவ்வளோ கோர்ஸ் முடித்தா கண்டிப்பாக நடக்கும். அதை பிலீவ் பண்ணி எப்படி நம்ம ஸ்கூல் போகிறோமோ அதை பிலீவ் பண்ணி இதை மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலி நான் நிறைய ப்ராடக்ட் போட்டேன். மேலே நிறைய போடக்கூடாது. சும்மா உங்களுக்கு இப்படி போட்டு காட்டினேன். இது வந்து நம்ம நல்லா ஒரு 6 ட்ராப்ஸ் 5 to 6 ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். மீதியை நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு என்ன ஸ்கின் கேர் இருக்குது? ஸ்கின் கேரில் இது அடுத்து இருக்குது. இது வந்து டாட் அண்ட் கீ பிராண்ட் தான். டாட் அண்ட் கீ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டாட் அண்ட் கீழே ஒரு லிப் பாம் கூட வச்சுருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து மேக்கப் ரிமூவர். செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. எல்லாருமே கேட்பாங்க, செம்மையாக இருக்கேப்பா ஸ்மெல்லு, பபுள் கம் மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. இது மேக்கப் ரிமூவர். இந்த ஹேட் மாதிரி இருக்க ஷேப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது வந்து நல்லா மெழுகாட்டம் இருக்கும் இப்படி. இதை வந்து நம்ம ஸ்கின்ல தேய்ச்சோன்னா தண்ணி ஆகிடும். மெழுகாட்டம் இருக்கா? இப்படி தேய்க்க ஆயில் மாதிரி ஆகிடும் இப்படி. ஸோ ஸ்கின்ல தேய்க்க ஆயில் மாதிரி ஆகிடும். அப்புறமா ஒரு வெட் டிஷ்யூ இல்லைனா நார்மல் டிஷ்யூவை தண்ணியில் நினச்சி நம்ம அப்படியே தேய்ச்சோன்னா எல்லா மேக்கப்புமே வந்துடும். எனக்கு வந்து போட்டு வரக்குன்னு தேய்க்க பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் போட்டு எடுக்க தான் எனக்கு பிடிக்கும். இதை பேர் வந்து மேக்கப் ரிமூவிங் பாம், BALM பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஸ்கின் கேருக்கு வந்து இது வந்து நைக்கால வாங்கல, பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் வாஷ். வில்வாவோட ஃபேஸ் வாஷ் இது பேர் மில்க் ட்ராப்ஸ் ஃபேஸ் வாஷு. உள்ளே வந்து இப்படி பவுடர் ஆட்டம் இருக்கும். இந்த பவுடர் அப்படி கையில் கொட்டிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா நுர வர ஆரம்பிச்சுன்னா அப்படியே நம்ம ஸ்கின்ல போட்டுக்கலாம். ஸோ எனக்கெல்லாம் கொஞ்சோண்டு போட்டாலும் நல்லா நுர வரும். ஸோ ஆளை பொறுத்து உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குங்கிறது, நீங்கள் எந்த தண்ணி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். எனக்கு கொஞ்சோண்டு ஒரு சொட்டு போட்டாலே எனக்கு செம்மையாக ஒர்க் பண்ணும். அப்புறமா இது வந்து இன்னொரு சீரம், ஹைலூரானிக் ஆசிட். இது ஹைலூரானிக் ஆசிட் மஸ்ட்டு 29 இயர்ஸ் 28 to 29 இயர்ஸ் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணணும். ஹைலூரானிக் ஆசிட்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஈரப்பதம் நம்ம ஸ்கின்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அது ஐ சீரம். இது கண்ணு கீழே போடுறதுக்கு. ஸோ அவங்களே ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு கண்ணு கீழே போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்கும் எங்கே போடுறதுனாலும், என்னை எங்கே போட சொன்னாலும் நான் போடுவேன். எனக்கு இங்கெல்லாம் வந்து நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், அதனால் நான் எங்கேயும் போட்டுப்பேன். ஹைலூரானிக் ஆசிட் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்குள்ள இளமையாக இருக்கலாம். அப்புறம் வந்து இந்த லிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் பெருசாக்கிக்கிறாங்க இல்லையா, நிறைய ஆக்ட்ரஸ்லாம். ஸோ அதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஹைலூரானிக் ஆசிட் தான் ஃபில்லர்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராடக்ட். என்ன பண்ணுற? ஷோ ஓவராக பண்ணுறவர். முதுகு வலிக்குதுடா இப்படி உட்காந்துருக்கிறதுன்னு அவன் வந்து எனக்கு சாஞ்சு வந்து அண்டை கொடுத்து உட்காந்துருக்கான். அடுத்து வந்து என்னோட ஹேர் கேரு. ஸோ இந்த மொரக்கன் ஆயில்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து மஸ்ட்டு கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், என் முடியல எல்லாரும் விளையாடுறாங்க பயங்கரமாக ஹீட் பண்ணின்றதுனால நான் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்கிக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட 3000 ருபீஸ்க்கு மேலே. ஸோ இது வந்து 3060 ருபீஸ். எனக்கு இந்த ஃபீல்டுங்கிறனால எனக்கு அவசியம் இருக்குது, நான் அவளை ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறேன். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து இது தேவைப்படாது. இல்லை நான் டெய்லி நானுமே ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுறேன், என் ஆஃபீஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நான் நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்டடான வாங்கி நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கோங்க. இல்லைனா இது தேவை கிடையாது. இது என்ன பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடெக்டார். க்ரீமி லிப்ஸ்டிக் ஒன்று. ஸோ எப்பவுமே லிப்ஸ்டிக்கில் வந்து அப்போ லிக்விட் லிப்ஸ்டிக் ஃபேமஸாக இருந்தது, ஆனால் ஸ்கின்னை நல்லா ட்ரை பண்ணும். அப்புறமா வந்து இன்னும் 2 லிப்ஸ்டிக் இருக்குது, க்ரீமி மேட் லிப்ஸ்டிக், க்ரீமி ஷைனிங்காக இருக்குது லிப்ஸ்டிக். க்ரீமி ஷைனிங்காக இருக்கிற லிப்ஸ்டிக் ரொம்ப ரேராக சில பிராண்ட்ஸ் தான் நல்லா சூப்பர் கிடைக்கும். ஸோ க்ரீமி மேட் வந்து இது. இப்போ நான் லைட்டாக போட்டிருக்கேன். இதுதான் என்ன பண்ணேன், இப்படி மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்படி போட்டால் அதோட இன்டென்சிட்டி வந்து இன்டென்சிட்டி என்னடா சொல்கிறது, கலர் இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இல்லை நான் இப்படி போடுறேன்னா இன்னும் நல்லா திக்காக வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணலாம். இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். என்ன தான் மேட்டு போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, லிப் பாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் லிப்ஸ்டிக் போடணும்.
ஸோ இதோட ஷேடு பேர் வந்து கோகோ க்ரஷ் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் நைக்கால வாங்கினேன். ஃபேஸஸ் கனடா பிராண்டோட இது நல்ல லிப்ஸ்டிக். நீங்கள் அதுவும் மீடியம் ஸ்கின் டோன் டு டீப் ஸ்கின் டோன் இருந்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணும். என்னோட ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கும் ஒர்க் பண்ணும். எந்த ஷேட்ஸ்னாலும் இது செம்மையாக இருக்கும். வாஷ் அவுட்டே ஆகாது. ஒரு மாதிரி இப்படி அடிக்கும்ல, கிரிக்கெட்டர்ஸ்லாம் வெள்ளை கலர் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இது அடிக்கவே அடிக்காது. சூப்பராக இருக்கும். இந்த ஷேடு வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஐ லேஷ் ஒன்று வாங்கினேன், ஃபால்ஸ் ஐ லேஷ் ஒன்று, பியூட்டி லிஸ் அப்படின்ற பேஜ்லேருந்து இந்த ஐலாஷ். அதுங்க இதை நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் இது நல்ல பியூட்டிலிஸ் வந்து நல்ல பிராண்ட். நான் ஆஃபரில் வாங்கும்போது விலை கம்மியாக இருந்துச்சு. இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 325. ஆனால் ஆஃபரில் வாங்கும்போது 120க்கோ ஏதோ தான் நான் ஆஃபரில் வாங்கினேன். நல்ல சிம்பிளாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து குட்டி கண்ணு இருந்தால் ஐலாஷும் குட்டியாக தான் வைக்கணும். பெரிய கண்ணு இருக்கவங்க தான் ட்ரமாட்டிக் ஐலாஷ் வச்சா நல்லாயிருக்கும். நம்மலாம் வச்சோன்னு வைங்களேன், கண்ணை திறந்தோன்னா புருவம் வரைக்கும் போய் மறைச்சிக்கும் கண்ணை. ஐ ஷேடோ கூட தெரியாது. கண்ணு ரொம்ப ஃபேக்காக இருக்கும். அதனால் அவங்க வந்து இது யூஸ் பண்ண வேணாம். என்ன மாதிரி குட்டி கண்ணு இருக்கவங்களுக்கு இந்த இது நல்லாயிருக்கும். இந்த பிராண்டில் எல்லாமே இருக்குது. குட்டி கண்ணுக்கும் இருக்குது, பெரிய கண்ணுக்கும் இருக்குது. நான் வாங்கியிருக்க நம்பர் வந்து இந்த நம்பர் 58 நான் வாங்கியிருக்க நம்பர். அப்புறம் வந்து மேக்கப் ஃபிக்ஸர். மேக்கப் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த மேக்கப் ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கும், அது மேக்கப் தான் தெரியாமல் நல்லா ஷைனிங்காக அது அப்படியே கரைஞ்சி கொடுக்கறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் பேர் மேக்கப் ஃபிக்ஸர்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ் பண்ணும் மேக்கப்பை. லிட்டரலி இதை டிசால்வ் பண்ணும். அதான் உண்மை. மேக்கப்பை ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறத விட ஒரு மாலிக்யூல், ஒரு ப்ராடக்டோட ஒரு பார்ட்டிக்கிள் இன்னொரு பார்ட்டிக்கிளையும் கோத்து கொடுத்துரும். அதனால் மொத்தமாக பார்க்கும்போது அந்த தண்ணியெலாம் அடிச்சதுக்கப்புறம் பார்க்க ஒரு ஷைனிங்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். மேக் அப்படின்ற பிராண்டில் ஃபிக்ஸ் ப்ளஸ் இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து மேக் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். கம்மி காஸ்ட்லேயே நிறைய இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் வந்து மேக்கப் ஃபீல்டுலேயே இருந்து இதுக்குள்ளேயே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கனால இந்த பிராண்ட்ஸாக நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பழகிட்டோம். அதனால் நாங்கள் இதை வாங்கிக்கிறோம். இதுலேயே நிறையா இருக்குது. நான் நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஒரு வாட்டி ஒன்று ட்ரை பண்ணுவேன். இது 1500, இதில் 300, 400லேருந்து 1800 இந்த எல்லா ப்ரைஸஸ்லையும் இருக்குது. இதுதான் டார்க்கஸ்ட் காஜல் இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில். ரீனி மிட் நைட் கோல் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டார்க்காக இருக்குது. கலையும் கலையில் ஸ்மஜ்ஜும் ஆகலை. எனக்கு இந்த கண்ணு இந்த இதுவும் கிட்ட இருக்கிறதுனால என்ன மை போட்டாலும் எனக்கு ஸ்மஜ் ஆகிடும். இன்ஃபேக்ட் இன்க்ளாட்னு சொல்லிட்டு ஒரு ஜெட் பிளாக் ஒன்று இருக்குது. அதை போட்டால் கூட எனக்கு வந்து ஸ்மஜ் ஆகிடும். ஏன்னா அதில் ஒரு டியூராலைன் ஒரு லிக்விடை ஊற்றி கலந்து போடுவாங்க. அந்த லிக்விட் நல்லா தண்ணியாக இருக்கிறதுனால எனக்கு திரும்பி கீழே அது கூட இறங்கிடும். ஆனால் இந்த ரீனி வந்து எனக்கு இறங்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. ஸோ இதை அது பார்க்க நல்லா சில்வரிஷாக நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன ஆயிடுச்சு, போன வாட்டி இதை நான் வாங்கினேன். இது நல்ல காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். ஆனால் அதுக்கேற்ற ஒர்த்து வந்து சூப்பராக இருக்கும். லாங் லாஸ்டிங்காகவும் வருது. என்ன பண்ணிட்டேன், போன வாட்டி இதை வாங்கிட்டு இது ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. மேலே கொஞ்சம் இருக்கு பாருங்க பிளாக், ஃபுல்லாக அமுங்கிருச்சு. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சில்வரிஷாக மெட்டல் மாதிரி இருந்துச்சு. இது எப்படி ஷார்ப்பும் பண்ண முடியாது. அடியில் சுற்றின மேலே வரும்னு பார்த்தா அடியில் சுற்றினாலும் மேலே வரல. அவ்வளோதான் போலன்னு தூக்கி போட்டேன். அப்போ இத்தினூண்டுக்கு தான் உள்ள சார்ஜ் போலன்னு தூக்கி போட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஐயோ அப்பெல்லாம் இல்லை அனிதா, அதை நம்ம ஷார்ப் பண்ண முடியும் தனியாக, உங்ககிட்ட ஷார்ப்னர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் தான் அட கடவுளை, இதுக்கு ஷார்ப்னர் ஒன்று இருக்கா, இது தெரியும் போன வாட்டி தூக்கி போட்டோமே அப்படின்னு நினச்சி இந்த வாட்டி மறுபடியும் செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ப்னரை மறக்காமல் கூடவே வச்சுருக்கேன். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். உங்கள் கூட தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆமாப்பா, ஷார்ப் ஆகுது. பேக்கேஜிங் இதெல்லாம் சூப்பர். பார்க்க சில்வர் மாதிரி இருந்தாலும் ஷார்ப் ஆகுது, வுட்டு மாதிரி. இது வந்து செம்ம ஜெட் பிளாக்காக இருக்கும். அப்போ போட்டது தெரியுதா, நான் ஃபஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று போட்டேனே, இந்த ஐஸ்கிரீம் மாதிரி பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்கு. இதுதான் அதோட எஃபெக்ட். இதில் போட்டு காட்டவா, இங்கே பாருங்க, நான் பிளாக் பாருங்க, செம்மையாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃபும் கூட, தண்ணி போட்டால் கூட அழியாது. அதனால தான் நான் வந்து என்னோட செகண்ட் ஒன், ஃபஸ்ட்டு ஒன் ரொம்ப யூஸ் பண்ணல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது, தெரியாமல் தூக்கி போட்டேன். என்னோட செகண்ட் ஒன் இதுதான். நான் வந்து இனிமேல் என்னோட மேக்கப்பில் எப்போயும் நிரந்தரமாக இருக்க போகிற ஒரு காஜல். அண்ட் அடுத்து கே பியூட்டியோட இந்த லிப் டிண்ட்டு. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு டிண்ட் மட்டும்தான். இது இல்லாமல் இப்போ என்னால் இருக்கவே முடியறது இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது லிப்ஸ்டிக்கும் கிடையாது, லிப் பாமும் கிடையாது, ரெண்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டு. லிப் பாம் மாதிரியும் ஒர்க் பண்ணுது, ஒரு கலரும் கொடுக்குது. அதில் இந்த ஷேடு, இது என்ன ஸ்ட்ராபெரி என்னன்னு தெரியல இந்த ஷேடு பேர். இந்த ஷேடு வந்து எனக்கு செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணுது. இதை நான் அடுத்ததாக வீடியோ வந்தால் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் வாங்கின நைக்கா ஹால் எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு காட்டிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு
அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ பேர் கவனிக்கிறாங்க, இவ்வளோ பேர் சொல்றாங்க. அண்ட் சில பேர் ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றவங்களா கூட சொல்றீங்க. நான் அப்பைலேருந்தே உங்களத பார்க்குறேன் கொரோனா டைம்லேருந்துன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம வீடியோவும் இன்னும் கொஞ்சம் பேர் காட்டும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச் கைஸ். பாய் பாய்.